வணக்கம் நண்பர்களே. இன்னைக்கு நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போறோம்னா டபுள் கட்டோரி ப்ளவுஸ் கட்டிங் தான். இது வந்து ப்ராக்கெட் மெஷர்மெண்ட் பார்த்தீங்கன்னா உயரம் 14, ஷோல்டர் 15, அப்பர் செஸ்ட் 34, மிடில் செஸ்ட் 36, இடுப்பு 29, ஆம்போல் 16, கை உயரம் 8, கை சுற்றளவு 11, முன்கழுத்து 7, பின்கழுத்து 9. இப்போ இந்த டபுள் கட்டோரி 36 சைஸ் எப்படி வெட்டலான்றதை பார்க்கலாம். வாங்க நம்ம வீடியோக்குள்ள போகலாம். நண்பர்களே, இப்போ டபுள் கட்டோரிக்கு ஃபஸ்ட்டு நம்ம பேக் கட் பண்ணிக்கலாம். இப்போ பேக் வந்து பாட்டம் ஃபோல்டிங் 1.5 இன்ச்சு ஒரு மார்க் பண்ணிக்கலாம். உயரம் பார்த்தீங்கன்னா 14, தையலுக்கு 1/2 இன்ச்சு. இப்போ இதை வந்து கரெக்டாக இந்த மாதிரி எல் ஆங்கிள் ஒரு கோடு போட்டுக்கலாம். அடுத்தது வந்து இது தையக்கோடு. ஷோல்டர் வந்து 15, 2 பிரிச்சா 7.5, 1.5 இன்ச்சு நம்ம லெஸ் பண்ணிடுறோம். இப்போ இதை ஆமுல் இறக்கத்துக்கு ஸ்ட்ரைட் லைன் ஒன்று போட்டுக்கலாம். இப்போ ஆமுல் இறக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா ஸ்லீவ் ரவுண்டு 11, 2 பிரிச்சா 5.25. இதை வந்து ஆமுல் இந்த மாதிரி ஸ்லீவ் ரவுண்டையும் ஆமுல் வந்து ஒரு ஃபார்முலா யூஸ் பண்ணிக்கலாம். நான் ஏற்கனவே வீடியோலாம் சொல்லியிருக்கிறேன். அப்பர் செஸ்ட் வந்து 34, 4 பிரிச்சா 8.5, 3/4 இன்ச்சு பாடி லூஸ். இடுப்பு வந்து 29, 4 பிரிச்சா 7.25, 1 இன்ச்சு பேக் டாட். இப்போ இந்த மார்க் வந்து கோடு போட்டுடலாம். இது வந்து தையக்கோடு. இது வந்து நம்மளுக்கு எக்ஸ்ட்ரா ஒரு 1.5 இன்ச்சு. இப்போ வந்து 1 இன்ச்சு ஆமுல் ரவுண்ட் எடுக்கிறதுக்கு இந்த மாதிரி கிராஸ் கோடு போட்டுங்க, 1 இன்ச்சு. இப்போ இது வந்து தையலுக்கு 1/2 இன்ச்சு விட்டு அப்படியே சென்டர் பண்ணிங்க. 5.25, 5.25, 1/2 இன்ச்சு போச்சுன்னா 5.25 ரெட் ஆக்கிடுங்க. அதே இந்த பக்கம் வச்சுருங்க. 1, 2, 3 இந்த 3 ஒன்றா சேர்ந்தா இந்த ஆமுல் ரவுண்ட் வந்து கரெக்டாக வந்துடும். இந்த ஸ்கேலு இந்த டைரெக்ஷனில் யூஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு கரெக்டாக உட்காரும். இப்போ பாருங்கள், 1, 2, 3. இப்போ மிடில் செஸ்ட் 36, 6 பிரிச்சா 6. இதுதான் நெக்குக்கு வந்து நம்ம மிடில் செஸ்ட் தான் யூஸ் பண்ணோம். இப்போ நம்ம 3 இன்ச்சு தையலுக்கு 1/4 இன்ச்சு போக 2.25 வைக்கணும். தைச்ச உடனே 3 வந்துடும். இப்போ இதை நம்ம 3 இன்ச்சு இப்போ இங்கே 2.25 வச்சுட்டு கீழே வந்து 3 இன்ச்சு ஸ்லோப் பண்ணணும். கொஞ்சம் வந்து ஒரு 1/4 இன்ச்சு ஸ்லோப் கொடுத்துருங்க. இப்போ பேக் நெக்கு 9, மேலே 1/2 இன்ச்சு தையல் விட்டு 9ல் ஒரு மார்க் பண்ணிவிடுங்க. இது வந்து பேக் நெக்கு ரவுண்ட் பண்ணிடுறேன். இப்போ பேக் டாட் பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம அப்படியே சென்டர் பண்ணிவிடுங்க. இங்கே 4.5 இன்ச்சு. இது வந்து பேக் டாட். நண்பர்களே, இப்போ வந்து பேக் போட்டேன். இதை நான் வெட்டி எடுத்துறேன். இப்போ நம்ம பேக் கட் பண்ணியாச்சு. இப்போ ஃப்ரண்ட்டு வந்து போட்டுவோம். ஃப்ரண்ட்டு வந்து
இங்கே ஒரு 3/4 இன்ச்சு ஒரு ஃப்ரண்ட்ல ஒரு லைன் போட்டுங்க. இப்போ நம்ம இதை பேக்கு இந்த மாதிரி வச்சு ஃபர்ஸ்ட் நம்ம அதை பேக் வச்சு அப்படியே நம்ம டிராயிங் பண்ணிடலாம். இங்கே மார்க் பண்ணிடுங்க. இது வந்து தையக்கூடு. நம்ம ஃப்ரண்ட் நெக் போட்டுவோம். ஃபர்ஸ்ட்டு கொஞ்சம் ஸ்லோப்பு பேக்கில் போட்ட மாதிரி அதே மாதிரி கொஞ்சம் ஸ்லோப் போட்டு நெக்கு பார்த்தீங்கன்னா மேலே 6 இன்ச்சு தையல் விட்டு 7 இன்ச்சு ஃப்ரண்ட் நெக்கு. ஃப்ரண்ட் நெக் நம்ம ரவுண்ட் பண்ணிடலாம். இப்போ வந்து டாட் இறக்கிறத பார்ப்போம். மிடில் செஸ்ட்டு 36 பாருங்க, மேலே 6 இன்ச்சு தையல் விட்டு 36 4 பிரிச்சா 9, 9ல் ஒரு மார்க்கு, 9 2 பிரிச்சா 4.5, 4.5ல ஒரு மார்க்கு. இப்போ 4.5ல 1/2 இன்ச்சு நம்ம லெஸ் பண்ணிவிடுங்க. லெஸ் பண்ணிட்டீங்கன்னா 4. இப்போ இந்த 4 இங்கே வைங்க. இது பட்டிக்கும் டாட்டுக்கும் இடைவெளி. நம்ம இதை ஸ்ட்ரைட் லைன் போட்டுங்க. இது டாட் பாயிண்ட்டு, இது டாட்டுடைய உயரம். இப்போ வந்து மிடில் செஸ்ட் வந்து 36 டாட் பிரிக்குது பார்ப்போம். 36 இடுப்பு 29, 36ல் 29 போச்சுன்னா 7, 7 2 பிரிச்சிங்கன்னா 3.5. இந்த 3.5 தான் டாட்டு வித்து. நம்ம இங்கே 1.25, 1.25. இப்போ இதை கோடு போட்டுக்கலாம். டாட் கோடு. இப்போ டாட் லைன் வரைஞ்சாச்சு. இப்போ 4 இன்ச்சு இந்த மார்க் பண்ணியிருக்கேன். இது பாருங்க, நேரில் வச்சா 4 இன்ச்சு. இப்போ அதே நம்ம இந்த கிராஸில் நம்ம கோடு போட்டிருக்கோம். இப்போ 4 இன்ச்சு இங்கே மார்க் பண்ணிங்க. அதே மாதிரி இங்கே 4 இன்ச்சு. இந்த 4 இன்ச்சு 4 இன்ச்சு மார்க் பண்ணியிருக்கோம். இதுதான் இடுப்பு அளவு. இங்கே தான் நம்ம அளக்கணும். இப்போ இதை ஒரு லைன் போட்டுங்க. இடுப்பு அளவு 29, 4 பிரிச்சா 7.25. இப்போ பாருங்க, இங்கேருந்து பார்க்கணும் 2.5, ஒரு 1/4 இன்ச்சு மேலே வச்சு பாருங்க. 2.5, 7.25, 7.25 வச்சா இந்த மார்க்கும் இந்த மார்க்கும் கோடு போட்டுங்க. இது தையக்கூடு. இது வந்து நம்மளுக்கு எக்ஸ்ட்ரா துணி. இப்போ ஃப்ரண்ட்ல வந்து பார்த்தீங்கன்னா 1.25 மார்க் பண்ணிங்க. சைடில் வந்து 1.5. இப்போ நம்ம 1 2 3 4 இந்த கூட்டில் நம்ம இதை பாருங்க, இங்கே இந்த மார்க்கில் வச்சு ரவுண்ட் பண்ணிங்க. இப்போ நம்ம இதை ஸ்ட்ரைட் பண்ணி இதுவரையும் ஸ்ட்ரைட் பண்ணிடுங்க. இது லைட்டாக ஒரு புள்ளி அப்படி லைட்டாக பாருங்க, ஸ்ட்ரைட்டாக இருக்கக்கூடாது. ஒரு லைட்டாக ஒரு புள்ளி டவுன் பண்ணிங்க. 2 பேருங்களே இப்போ ஃப்ரண்ட் போட்டுட்டு இப்போ கட்டோரி எடுக்கிறத பாருங்க. டபுள் கட்டோரி. இப்போ இதுக்கு நேராக நம்ம லைன் போட்டுங்க. இப்போ இது பார்த்தீங்கன்னா கச்சா, அது பாருங்க, இது நம்ம இது தையல் போகும். இது தையல் போச்சுன்னா ரெடி எவ்வளோ இருக்குன்னு பாருங்க. பாருங்க, 3 3.5 புள்ளி இருக்கு. இப்போ இந்த 3.5 புள்ளி இங்கே வைக்கணும்.
இந்த லைன் வந்து கரெக்டாக போட்டுங்க. இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா அதே தான், இந்த அளவு இங்கே அப்படி வச்சிருங்க. இங்கே இந்த 3 இன்ச்சு 3/4 இன்ச்சு மேலே ஏற்றணும். இந்த 3.5 புள்ளி 3/4 இன்ச்சு மேலே ஏற்றி இந்த மார்க் பண்ணிக்கலாம். இப்போ இந்த லைன் வந்து ஸ்ட்ரைட் பண்ணிடுங்க. இப்போ இந்த பக்கம் பாருங்க, ஃப்ரண்ட் சைடு வந்து 1/2 இன்ச்சு மேலே ஏற்றிடுங்க. இங்கே 1/2 இன்ச்சு. இப்போ நம்ம இதை கிராஸ் பண்ணிடலாம். இதை கிராஸ் பண்ணிடுறேன். இந்த ஃப்ரண்ட்டில் பார்த்தீங்கன்னா மேலே 1/4 இன்ச்சும் கீழே 1/2 இன்ச்சு மார்க் பண்ணிவிடுங்க. இப்போ இந்த 1/2 இன்ச்சு கட் பண்ணணுங்க, ஷார்ட் ஆகும். இப்போது இந்த 1/2 இன்ச்சு நம்ம இங்கே இந்த கீழே வந்து வளர்த்திக்கணும். நண்பர்களே, இப்போ வந்து டபுள் கட்டோரி போட்டுட்டேன். இதை நான் எப்படின்றத வெட்டி காட்டுறேன் பாருங்க. இப்போ வெட்டி காமிச்சா தான் உங்களுக்கு புரியும். இந்த கட்டோரி ஓப்பன் பண்ணுறதுக்கு முன்னாடி ஃபர்ஸ்ட் பட்டி வெட்டிடுவோம். இது ஃப்ரண்ட்டை வச்சு பட்டி வெட்டிட்டு தான் நம்ம இந்த கட்டோரி ஓப்பன் பண்ணலாம். இது ஃபோல்டிங்க்கு. இது வந்து ஃப்ரண்ட் சைடு, பட்டி சைடு. இடுப்பு அளவு பார்த்தீங்கன்னா 29 பிரிச்சா 7.25, தையலுக்கு விட்டு 7.25 ஒரு மார்க் பண்ணிவிடுங்க. இங்கே வந்து 3.5 ஃப்ரண்ட் சைடு. இது டாட் உட்கார இடத்துல 2.5. இந்த ஃப்ரண்ட்டை வச்சு ஃபஸ்ட்டு நம்ம பட்டியை வந்து வரைஞ்சிடலாம். இப்போ இங்கே வந்து இதெல்லாம் தான் பார்க்கணும். இந்த மார்க்கு நம்ம கட் பண்ணிடுவோம். இப்போ இதெல்லாம் வந்து பாருங்க, நம்ம இந்த பேக் இருக்கு பார்த்தீங்கன்னா, அந்த பேக் வச்சு நம்ம அளக்கணும். இப்போ சைடில் இப்படி வச்சு பாருங்க. இப்போ இங்கே நம்மளுக்கு தையலுக்கு வந்து 3/4 இன்ச்சு வேணும். இந்த 3/4 இன்ச்சு இந்த மாதிரி எக்ஸ்ட்ரா வச்சுங்க. இப்போ நம்ம இதை வந்து நம்ம தையக்கூடு. பட்டி மார்க் பண்ணியாச்சு. இப்போ நான் இதை கட் பண்ணி எடுத்துடுறேன். இப்போ பட்டி கட் பண்ணியாச்சு. இப்போ இதை நான் கட்டோரியை வந்து ஓப்பன் பண்ணிடுறேன். இப்போ இதை வந்து ஸ்ட்ரைட் பண்ணிடுங்க. இந்த 1/2 இன்ச்சு நம்ம கட் பண்ணி எடுத்துடலாம். நண்பர்களே, இப்போ வந்து நம்ம இதை தைக்கும் போது துணி தையலுக்கு விடணும், இந்த பக்கமும் விடணும். இப்போ இந்த பக்கமும் தையலுக்கு விடணும். இப்போ பாருங்க, ஃப்ரண்ட் கட் பண்ணியாச்சு. நம்ம அடுத்தது ஸ்லீவ் கட் பண்ணுறதை பார்ப்போம். இப்போ பாருங்க, அடுத்தது ஸ்லீவ் கட் பண்ணுவோம். இது ஃபோல்டிங்க்கு ஒரு 1 இன்ச்சு மார்க் பண்ணிக்கிறேன்.
இப்போ கை உயரம் பார்த்தீங்கன்னா 8, தையலுக்கு 1/2 இன்ச்சு, 8.5 ஒரு மார்க்கு. கை சுற்றளவு 11.5, 2ஆக பிரிச்சா 5.75. இப்போ ஆமல் வந்து 16, 2ஆக பிரிச்சா 8. நம்ம 1 இன்ச்சு லெஸ் பண்ணிடலாம். 1 இன்ச்சு லெஸ் பண்ணால் 7, அது 2ஆக பிரிச்சா 3.5. இந்த 3 இங்கே வைப்போம். கைக்குழி. இதை வந்து ஸ்ட்ரைட் லைன் போட்டுக்கலாம். இப்போ இது வந்து தையக்கூடு. இது வந்து ஒரு 1.5 இன்ச்சு நம்ம எக்ஸ்ட்ரா. இது பாடியில் விட்ட மாதிரி எல்லாம் ஒரே மாதிரி இருக்கணும். இப்போ நம்ம இதை இந்த கார்னர்லேருந்து ஒரு கிராஸ் லைன் போட்டுங்க, கீழேருந்து மேலே வரைக்கும். இது வந்து நம்மளுக்கு சென்டர். பாருங்க, 7, 2ஆக பிரிச்சா 3. இப்போ இந்த 3 தான் இங்கே வைக்கணும். இந்த 3 வச்சு தான் கை ஸ்லோப் எடுக்கணும். இப்போ இந்த இடத்துல உள் கையில் வந்து பார்த்தீங்கன்னா கவர் தட்டு 1/4 இன்ச்சு, இந்த பேக் ஷேப் எடுக்கிற இடத்துல 6 இன்ச்சு. இப்போ இந்த இடத்துல 1 இன்ச்சு. இப்போ இந்த 1 இன்ச்சிலேருந்து தான் நம்ம ஷேப் எடுக்கணும். பேக் ஷேப் இது பாருங்க, 1 இன்ச்சிலேருந்து இந்த 1/2 இன்ச்சில் கொண்டு கரெக்டாக நிறுத்தணும். இந்த ஸ்கேல் வந்து அப்படியே திருப்புங்க, எடுக்கக்கூடாது. இது பேக் ஷேப்பு. இப்போ ஃப்ரண்ட்டு பார்த்தீங்கன்னா மேலேருந்து ஒரு ஷேப்பு இங்கே 1/4 இன்ச்சில் கொண்டு நிறுத்துங்க. அதே மாதிரி கை ஃப்ரண்ட் வந்து அப்படியே ஸ்கேல் திருப்புங்க. இந்த மாதிரி மேலே கொண்டு வந்தீங்கன்னா இந்த ரவுண்டு வரும், கரெக்டாக ரவுண்டு வந்து பாருங்க. இது பேக்கு, இது ஃப்ரண்ட்டு. ஸ்லீவ் மார்க் பண்ணிட்டேன், இதை கட் பண்ணி எடுத்துட்றேன். ஃப்ரண்ட்டு கவர் தட்டு நண்பர்களே, ஸ்லீவ் கட் பண்ணியாச்சு. இப்போ டபுள் கட்டோரி கட் பண்ணியிருக்கிறேன். இதே மாதிரி நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். அடுத்த வீடியோவில் பார்ப்போம்.